ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரசம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, தக்காளி வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துப்போம் இல்லையா, அதோட தோலை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். எப்போவும் ரசம் வைக்கிறச்ச அப்போவே ஒரு கொட்டை புளியும், அதுக்கு தேவையான புளியும் ஒரு தக்காளியும் கொதி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு வேக வச்சுட்டு, இந்த நம்ம காய் வடிகட்டி இருக்கிறது இல்லையா, அதில் நம்ம வடிகட்டிட்டு அப்போ மேலே எப்படி நிற்கும், இதே தண்ணி மேலேயே இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சு நம்ம இந்த புளியும் தக்காளியும் ஸ்மேஷ் பண்ணி நம்ம அது ஜூஸ் கீழே அழகாக இறங்கும். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், க்ளீனாக திப்பி இல்லாமல் ரசம் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் எப்படி வந்து தாளித்து விடுவோமோ அதே மாதிரி மிளகு, ஜீரகம், கொஞ்சம் நெய் விட்டு கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாலாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ரசப்பொடி போட்டும் ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க. நான் வந்து ரசப்பொடி வந்து லாஸ்ட்டில் இறக்கறச்சு அப்படியே போட்டு மூடி வச்சுடுவேன். மிளகு ஜீரகம் தான் போட்டு பண்ணுவேன். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து கையே வைக்க வேண்டாம். அப்படியே ஈஸியாக ஒரு தக்காளியும் அந்த புளி, நம்ம எவ்வளோ புளி போட்டோமோ அதை அப்படியே சுடு தண்ணிலேருந்து இதிலேயே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதே கிணத்துலேயே வச்சு அப்படியே ஸ்மேஷ் பண்ணி விட்டால் போதும். நமக்கு இந்த திப்பி ஃபில்ட்ரு பண்ணுற வேலைலாம் இல்லை. அழகாக தூக்கி கொட்டிடலாம். எனக்கு வந்து இதெல்லாம் அதில் மிக்ஸாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இந்த தக்காளி தோலெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க. அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். நல்லா தெளிவாக சூப்பராக இருக்கும் ரசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.